Hi and hello, welcome back. Now I'm Praveen. நீங்கள் பார்த்து தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. 2000 சப்ஸ்கிரைபர் தாண்டி வந்தாச்சு. இன்னும் மேலே சப்போர்ட் தேவை. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னும் மேலே போக இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியப்படுத்துங்க வைங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஹேக்கர்ஸ் எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனு எப்படி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஓஎஸ் வச்சுருப்பாங்க. அது என்ன ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலி லினக்ஸ். இந்த கலி லினக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம விண்டோஸில் எப்படி விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, அப்புறம் விண்டோஸ் 7, அப்புறம் விண்டோஸ் ஹெச்பி யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி லினக்ஸ் அப்படின்னு ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த லினக்ஸ் விஷயத்தில் தான் உபுண்டு, அப்புறம் கலி, அதுமாரி நிறையா இருக்குது. அதில் கலி லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹேக்கர்ஸுக்கு தனியாக ரெடி பண்ண ஓஎஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ்க்குனாலே தனியாக ரெடி பண்ணப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹேக்கிங் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பென் டெஸ்டிங், அப்புறம் ஃபிஷிங், அதுமாதிரி நிறையா ஹேக்கிங் இதெல்லாம் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ அது முக்கியமாக பென் டெஸ்டிங் தான் இந்த லினக்ஸ் ஓஎஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுக்காக தான். ஸோ முதல்ல இப்போ உங்கள் ஃபோனை எப்படி ஒரு ஹேக்கரான அட்டாக் பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க உங்கள் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சா தான் உங்கள் ஃபோனை முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் இல்லைனா வாட்ஸ்அப் இல்லைனா வெப்சைட் ஏதாச்சும் ஒரு மூலிமா உங்களை சேர்ந்துருவாங்க. ஸோ அது மூலிமா உங்களை ஒரு நீங்கள் அவங்க லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா ஏதாச்சும் ஒரு இது மூலிமா அவங்க உங்கள் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சோடனே அந்த ஐபி அட்ரஸ் வச்சு அவங்க ஒரு வைரஸ் ஆப் க்ரியேட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபோனில் போய் உட்காந்தோடனே அது ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுற மாரி அந்த வைரஸ் ஆப்பை க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உங்கள் அந்த ஆப் க்ரியேட் பண்ணோடனே அவங்க ஃபோனுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி வருவாங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் ஹேக், வாட்ஸ்அப் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண அப்புறமே உங்கள் ஃபோனில் உள்ள ஃபைல்ஸ், அப்புறம் கான்டாக்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், அப்புறம் மெசேஜஸ், அப்புறம் உங்கள் கேமரா, அப்புறம் உங்கள் ஆடியோ, நம்ம பேசக்கூடிய ஆடியோ எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியாமல் அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை நான் உங்களுக்கு நான் இன்னொரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை நான் ஹேக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கலி லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலி லினக்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது நான் இப்போ ஹேக் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கலி லினக்ஸ் வச்சு ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை ஹேக் பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் டேரெக்டாக இல்லை ஒரு நிமிஷமும் இந்த வீடியோவை பாருங்கள். எதுவும் நீங்கள் ஓட விடாமல் கடைசி வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கலி லினக்ஸில் தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹேக்கிங் அப்ளிகேஷன்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் நான் இப்போ அட்டாக் பண்ணுற ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோனை தான் நான் இப்போ அட்டாக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இன்னும் நான் இப்போ பண்ணல. ஸோ இப்போ இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்க மாட்டேன், ஜஸ்ட்டு அட்டாக் பண்ணுற மட்டும் நான் காமிக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த அட்டாக்கோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் இந்த ஐபி அட்ரஸ் தான் அந்த ஐபி அட்ரஸை நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ஸோ ஒரு வைரஸுக்கு ஆப்பு க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்பை நான் ஹேக் ஆப்பிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது இந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பை திருப்பி ரிப்ளை பண்ணுற மாதிரி இப்போ அந்த ஐபி அட்ரஸை திருப்பி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ ஆப்பை ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வரும். ஸோ இப்போ வந்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இதில் ஹேக் ஏபிகே இந்த இது இருக்குல்ல, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெப்சைட்டில் இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப்பில் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா
ஏமாத்து வேலைலாம் பண்ணி நம்ம ஃபோனில் எப்படியாச்சும் உள்ளே வர வச்சுருவாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ஹேக் ஆப்பிகன் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இதை கேபிளையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்போ தான் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால தான் ஆக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால நான் இப்போ அது ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கேயும் நான் ரிமூவ் பண்ணிட்டு கேபிள் அண்ணனை போட்டேன். ஸோ இப்போ நான் அதை ஃபினிஷ் கொடுக்குறேன். வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்தது நான் இப்போ கேமரா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ யாராவது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு வருது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு அவங்க இந்த ஃபோனோட கேமராவை நான் இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் அடிக்கிறேன். அதோட கமெண்ட்டை ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் இப்போ நம்ம அந்த பாருங்க, இதுதான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ கேமரா பிடிச்சிட்ருக்கேன். அதுக்கு மேலே நேராக நம்மளுக்கு காமிக்கும். பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்சஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டேன். ஸோ நான் என் மூஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேமரா ஆக்சஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அப்போ அந்த ஃபைலு, அப்புறம் கால் லாகு, கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஸ்எம்எஸ் நம்ம அனுப்பிச்ச எஸ்எம்எஸ்லாம் இதில் நான் இப்போ படிக்க போகிறேன். டம்ப் எஸ்எம்எஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எஸ்எம்எஸ் சேவ் ஆனது இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மெசேஜ் வந்தது போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இதில் வந்துருச்சு. அந்த ஃபோனில் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா தான் இருக்குது அந்த ஃபோன். அதில் நான் அதில் எதுவுமே நான் இது பண்ணல. அதுக்கு நான் அந்த இதில் எதுவுமே ஓப்பனே பண்ணல. ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணுற மூலமா அப்போ எல்லா நம்மளோட எல்லா எஸ்எம்எஸ்ஸும் இதில் கிடச்சிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் கேர் கம்பெனியில் வந்து மெசேஜ். ஸோ இப்போ கூகுள் வெரிஃபிகேஷன் கோடு வந்து நம்ம ஒரு இமெயிலில் லாகின் பண்ணும்போது இந்த மெத்தட் வச்சு ஹேக் பண்ணி கூகுள் வெரிஃபிகேஷன் கோடு கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது நான் வேறு இது பண்ணுறேன். இப்போ நான் கான்டாக்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து கான்டாக்ட்ஸ் எடுக்க டம்ப் கான்டாக்ட்ஸ்ன்னு அடிக்கணும். ஸோ அதை அடிக்கிறேன். டம்ப் கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கான்டாக்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணுங்க, வரும். ஸோ எக்கச்சக்கமாக கான்டாக்ட்ஸ் இருக்க வச்சு வரல. ஸோ நான் இப்போ கால் லாக் அடிக்கிறேன். யாராருக்கெல்லாம் கடைசியாக கால் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். கால் அடிக்கிறதுக்கு அடிக்கணும். ஸோ கால் லாகும் நம்மளுக்கு கிடைக்கல.
ஸோ நம்ம இது சும்மா வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் கிடச்சிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் நம்பர்லாம் கிடச்சிட்டு, ஸோ நான் காமிக்க விரும்பல, பட் ஆனால் கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு என் ஃப்ரெண்டோட நம்பர். ஸோ இப்போ எல்லா கான்டாக்ட்ஸ் நம்பர் கிடச்சிட்டு, ஸோ மெசேஜும் கிடச்சிட்டு, ஸோ அடுத்தது கால் லாக் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கால் லாக் கிடைக்கல, திருப்பி இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ யார் யாருக்கு கால் பண்ணாங்கன்னு பார்க்கலாம், பட் இதில் கிடைக்கல. ஸோ வேறு ஏதாச்சும் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த ஃபோனு எங்கே இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு லேண்ட் ஜியோ லொக்கேட் அப்படின்னு நினைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துவீங்க. இந்தமாரி எப்படி ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு